உலகத்தில் எல்லா இடத்திலும் அமைதி இருக்கணும், எல்லா மக்களும் இன்புற்று நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு அற்புதமான நோக்கத்தில் இந்த திருசதி ஹோமத்தை நாம் இங்கே ஆரம்பித்திருக்கின்றோம். முதல் நாள் மார்ச் 9ஆம் தேதி ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த ஹோமம் என்பது இன்னும் 108 நாள் சென்று ஜூன் 24ஆம் தேதி 108வது நாள் முடிவர இருக்கிறது. நிச்சயமாக இந்த எல்லா நாளிலும் நாம் பங்கு பெற வேண்டும். முருகப்பெருமான் ஆட்சி வரக்கூடிய யுகம், அவன் ஆட்சியின் யுகமாக இந்த நடக்கக்கூடிய இந்த யாகமானது 108 நாட்கள் எதிரிகளை அழித்து, அதர்மத்தை அழித்து, தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய தர்மத்தினுடைய யாகமானது. உலகமே இந்த வேள்வி நிறைவில் உலகமே, உலக உயிர்கள் எல்லாருமே அமைதி பெற்று நம்ம நாட்டிலையும் பல மாற்றங்களை இது கொண்டு வரும். முருகப்பெருமான் முடிவு பண்ணிவிட்டார், பாரத பிரதமரை சந்திக்கணும்னு. அதுவும் ஒரு சாஷ்டாங்கமாக விழுந்து நம்முடைய முருகனை தரிசனம் செய்தார். ஏன்னா அந்த இடத்துல தான் நக்கீரருக்காக சுவாமி சிறை மீட்ட இடம். 1000 அசுரர்களை அழிப்பதற்காக முருகன் அங்கதான் தவம் செய்து தேவர்களை சிறை மீட்ட இடம் பரங்கிரி. அப்பேற்பட்ட திருப்பரங்குன்றத்தை இன்னைக்கு உலகறிய செய்த பெருமை ராம ரவிக்குமார் ஐயா அவர்களுக்கு உண்டு. அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். சத்ரு சம்ஹார திருசதி ஹோமம், இந்த சத்ரு சம்ஹார திருசதி ஹோமம் முடியது போது ஜூன் மாதத்துக்குள்ளே என்னெல்லாம் மாற்றம் வரப்போகுது நம்மலாம் பார்ப்போம். வரும் 18ஆம் தேதி, மார்ச் 18ஆம் தேதி உயர்நீதிமன்றத்தினுடைய ஆணை, அது மறுபடியும் மாநில அரசு உதாசீனப்படுத்தாமல் இருந்தால் வரும் 18ஆம் தேதி திருப்பரங்குன்றம் மலையிலே தீபம் ஏறி இருக்கும். நிச்சயமாக அந்த நாள் இந்த முறை நடக்கும். சிதம்பரம் வேற, ஸ்ரீரங்கம் வேறன்னு தயவு செய்து இனிமே ஸ்மார்த்தா வாத்திமா அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் தயவு செய்து எல்லாரும் நம்முடைய இந்துக்கள் அப்படிங்கிற அந்த போர்வையில் தயவு செய்து வர வேண்டும். ஆனால் அந்த 1000 பேர் திருவாசகம் பாடுறோம், தேவாரம் பாடுறோம், அது எல்லாமே புரட்சியாக மாற வேண்டும், அது ஓட்டாக மாற வேண்டும். வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் குமரனுக்கு. குறிப்பிட்ட தெய்வத்திற்காக நடக்கக்கூடிய 108 நாள் யாக பெருவேள்வியானது இந்த ஆண்டு புனித மிகுந்த இந்த பசு கோசாலைக்கு அருகில் காமாட்சி அம்மனுடைய திருத்தலத்தில் நடக்கிறது. தற்பொழுது இன்று தொடங்கக்கூடிய சஷ்டி திருநாளில் தொடங்கக்கூடியது சத்ரு சம்ஹார சுப்பிரமணிய திருசதி ஹோமம். இப்படியாக ஒவ்வொரு ஆண்டும் தெய்வத்தின் பெயரால் தொடங்கி இந்த அறப்பணியானது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விழாவில் வந்திருக்கக்கூடிய ரத்னகிரியில் இருக்கக்கூடிய போற்றுதலுக்கும் பெருவணக்கத்திற்குரிய பாலமுருகன் அடியும் சுவாமிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். மற்றும் திண்டுக்கல்லிருந்து வந்திருக்கக்கூடிய ஸ்ரீலஸ்ரீ குருமகா சன்னிதானம் திருநாவுக்கரசு சுவாமிகள் அவர்களை திருவடிகள் வணங்கி இந்த விழாவிற்கு வருக வருக என வரவேற்கிறோம். நம்முடைய திருமுறைகளை ஒவ்வொரு ஊர்களிலும் கொண்டு செலுத்தக்கூடிய அளவில் வந்திருக்கக்கூடிய நம்முடைய திவாகர ஐயா வந்திருக்கிறாங்க, வாதவூர் அடிகளார் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் வணங்கி வரவேற்கிறோம். சூரியன் அஸ்தமித்த நேரத்தில் தொடங்கக்கூடிய இந்த நல்ல யாக பெருவேள்வியில் அரோகரா சொல்லி வரவேற்க வேண்டிய அருமை சகோதரர், தமிழ்நாட்டுடைய எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரம், போற்றுதலுக்கும் பெருவணக்கத்திற்குரிய திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள். ஏன்னா அடியார்களுக்கெல்லாம் அண்ணாமலை தான் பாதுகாப்பு, அது அண்ணாமலையார் இந்த யாகம் வேள்வியில் வந்திருக்கிறாங்க. ஏன்னா சூரியன் அஸ்தமிக்கும் நேரம், அஸ்தமித்த நேரம், அஸ்தமிக்க போகும் நேரம் என்பதை சொல்லி வந்திருக்கக்கூடிய பெரியோர்களை வணங்கி, மற்றும் வந்திருக்கக்கூடிய அனைத்து பெரியோர்கள், சில பேருடைய பெயர்கள்லாம் விடுபட்டிருக்கோம், பொறுத்தருடனும். உங்கள் எல்லாருடைய நன்மைக்காகவும் இந்த யாகமானது தொடங்கும். நிச்சயமாக வரக்கூடிய இந்த யுகமானது முருகனுடைய யுகம், முருகப்பெருமான் ஆட்சி வரக்கூடிய யுகம், அவன் ஆட்சியின் யுகமாக இந்த நடக்கக்கூடிய இந்த யாகமானது 108 நாட்கள் எதிரிகளை அழித்து, அதர்மத்தை அழித்து, தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய தர்மத்தினுடைய யாகமானது இன்று தொடங்கி இருக்கிறது. எங்களுடைய அருட்குருநாதர், போற்றுதலுக்குரிய திண்டுக்கல் ஆதீன பெருமகன் ஐயா திருநாவுக்கரசு சுவாமிகள் அவர்களை பேசும்படி அன்போடு அழைக்கிறேன். சிவலோக குடில்
நமது சுவாமி வந்து வாதவூர் அடிகளார் இங்கே வருகை தந்திருக்கிறார். எல்லோருக்கும் மேலே ராம ரவிக்குமார் அவர்கள் கூறியது போல நமது தமிழ்நாட்டினுடைய அதாவது நம்பிக்கை நட்சத்திரம் நமது போற்றுதலுக்குரிய அண்ணாமலை அவர்கள் இங்கு வருகை புரிஞ்சிருக்கிறார். இந்த சத்துரு சம்ஹார வேள்விங்கிறது ரொம்ப ஒரு வசதியான பவர்ஃபுல்லான ஒரு வேள்வி. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, சிவாகமங்கள்ல எல்லாம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா, நாட்டுக்கோ மக்களுக்கோ ஒரு வியாதியாலேயோ இல்லை எதிர்நாட்டினுடைய தொல்லையாலோ ஒரு பெரிய ஒரு இடர்பாடு வர்ற நேரத்தில் சிவபெருமானை வந்து இரவு பூஜை பண்ணுவார்கள். சிவனுக்கு இருக்கிற 5 முகங்கள், ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் என்று சொல்லக்கூடிய அந்த 5 முகத்தில் அந்த தென்முகத்தை வந்து பூஜை பண்ணுவாங்க. அது வந்து அந்த தென்முகத்தில் 25 முகூர்த்தம் இருக்குது. அதில் தான் வந்து நமக்கு பிருத்தியங்கரா, சரபேஸ்வரர், துர்க்கை, இந்த மாதிரி எல்லா தெய்வங்களும் அதிலிருந்து வர்றது அந்த தென்முகத்தில் அகோர முகத்திலிருந்து வர்றது. அப்போ வந்து இந்த யாக வேள்வியிலெல்லாம் அந்த மந்திரங்களையெல்லாம் உச்சாடனம் செய்வார்கள். அப்போ அது பல நல்லதை ஏற்படுத்தும். மழை இல்லைனாலும் இதை செய்வாங்க. இது வந்து உலகச்சேமார்த்த தான் இந்த யாக வேள்வியுடைய சிறப்பு. முருகப்பெருமான் மிக ஆற்றல் மிக்கவர். அவருடைய திருநாமத்தாலேயே இந்த சத்துரு சம்ஹார திரிசதிங்கிற இந்த ஹோமத்தை தொடங்க உள்ளாங்க. ரொம்ப பவரானது. இதில் கலந்துக்கிறதெல்லாம் பெரிய புண்ணியம். ஆனால் இங்கே செய்யக்கூடிய இந்த யாகமானது உலகுக்கே நல்லதை ஏற்படுத்தும். நம்ம நாடு மட்டுமல்ல, உலகத்துக்கே பல நல்லத்தை ஏற்படுத்தும் இந்த யாகம். அதனால் முருகன் பெயரால் இந்த யாக வேள்வி நடக்கிறதுங்கிறது ரொம்ப சிறப்புடையதாக இருக்குது. திரு நாராயண ஐயா அவர்கள் மரியாதை செய்வார்கள். போற்றுதலுக்குரிய ஸ்ரீலஸ்ரீ குருமகா சன்னிதானம் திருநாவுக்கரசு தேசிய பரமாச்சாரிய சுவாமிகள் திண்டுக்கல் ஆதீன பெருமகனாருக்கு மரியாதை செய்யப்படுகிறது. வெற்றிவேல் முருகனுக்கு. திருக்கைலாய பரம்பரை திருஞான சம்பந்தர் ஆதீனம் ஸ்ரீமத் சிவாகர தேசிக சுவாமிகள் அவர்கள் நம்முடைய உரையாற்றுவார்கள். உரையாற்றும்படி அன்போடு அழைக்கிறோம். தென்னாடுடைய சிவனே போற்றி. நம பார்வதி பதையே. வெற்றிவேல் முருகனுக்கு. இன்றைய நாள் ஒரு புண்ணிய திருநாள், நல்ல நாள், சிறந்த பொன்னாள். நம்முடைய சங்கர மடம் மிக மிக புண்ணியமான ஒரு க்ஷேத்திரம், ஒரு புண்ணியமான மடம் இது. அப்பேற்பட்ட இந்த புண்ணிய தலத்திலே நம்முடைய குருமகா சன்னிதானங்கள், சிவபுர ஆதீனம் குருமகா சன்னிதானங்களுடைய திருவோலக்க காட்சியும், சிவலோக திருமடத்தினுடைய வாதவூர் அடிகள் பெருமகனாருடைய திருவோலக்க காட்சியும் நம்முடைய தமிழையும் நம்முடைய வேத ஆகமங்களையும் நம்முடைய நாட்டையும் காப்பதற்காக போராடி கொண்டிருக்கிற நம்முடைய அண்ணாமலை ஐயா அவர்களுக்கும், திருப்பரங்குன்றம்னா என்னன்னே தெரியாத பல பேருக்கு சந்தத பந்த தொடராலே சஞ்சல துஞ்சி திரியாதே, கந்தன் என்று என்று உற்று உனைநாளும் கண்டு கண்டு இன்புற்று இருவேனோ, தந்தியின் கொம்பை புணர்வோனே சங்கரன் பங்கில் சிவைபாலா, செந்திலம் கண்டி கதிர்வேலா, தென் பரங்குன்றில் பெருமாளேன்னு அருணகிரியார் பாடினார். நம்முடைய மேன்மை மிகு பாரத பிரதமரையே வர வைத்த பெருமை நம்முடைய ராம ரவிக்குமார் ஐயா அவர்களுக்கு உண்டு. 1000 அசுரர்களை அழிப்பதற்காக முருகன் அங்குதான் தவம் செய்து தேவர்களை சிறை மீட்ட இடம் பரங்கிரி. அப்பேற்பட்ட திருப்பரங்குன்றத்தை இன்னைக்கு உலகறிய செய்த பெருமை ராம ரவிக்குமார் ஐயா அவர்களுக்கு உண்டு. அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். கிபி 2ஆம் நூற்றாண்டில் இருந்தது. அதன் பிறகு 4 நூற்றாண்டுகள் களப்பிரர் காலமாக, இருண்ட காலமாக இருந்தது. வேதம் சொல்றவனை சிறையிலவை, ஆகமம் சொல்றவனை சிறையிலவை, வேத பிராமணர்களை ஒதுக்கி வைக்க வேண்டும், சன்னியாசிகளை சிறையில் வைக்கணும்னு ஒரு சட்டம் இருந்தது. இருண்ட காலம்னு பேர், களப்பிரர் காலம். அந்த காலத்தில் சீர்காழியில் சிவபாத இருதயர் என்கிற ஒரு பெரியவர் தோன்றினார். அவர் சொன்னார், நாங்கள் வேதத்தை உறக்க சொல்ல வேண்டும், வேதம் நிறைந்த தமிழ்நாடு என்று பாரதி சொன்னானே, அதுபோல அந்த வேதத்தையும் எங்களுடைய கோயில்களையும் காக்க வேண்டும் என்பதற்காக ஞான சம்பந்தர் என்கிற ஒரு குழந்தையை அவதாரம் செய்ய வைக்க வேண்டும் என்பதற்காக தவம் செய்தார். அப்பேற்பட்ட ஞான சம்பந்தர் தான், அதைத்தான் ஆதிசங்கரர் சொல்கிறார், திராவிட சிசு என்று ஞான சம்பந்தரை பாராட்டுகிறார்.
ஞானசம்பந்தர் மட்டும் வரலைன்னு சொன்னால் அவரே சொல்றார், வேத வேள்வியை நிந்தனை செய்துள்ள ஆதமில்லி அமணரை வென்றிட என்று சொல்லுகிறார், வாதில் வென்றிட என்று சொல்லுகிறார். அதனால தான் இன்றைக்கி சத்ரு சம்கார இந்த வேல்மாறல் இந்த வழிபாடு இந்த புண்ணியமான இந்த சங்கர மடத்திலே முருகப்பெருமானுடைய சுப்பிரமணிய பெருமானுடைய கருணையினாலே எல்லா தீமைகளும் நம்முடைய இந்தியாவை விட்டு நம்முடைய தமிழகத்தை விட்டு அகல வேண்டும் என்பதற்காக ஈனர்களுக்கு எளிய நல்லேன் திரு ஆலவாய் அரண் நிற்கவே என்பது போல நம்முடைய ஆலயங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், புராணங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், மடாலயங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், நம்முடைய துறவிகள் பாதுகாக்கப்பட வேண்டும், நம்முடைய இந்து தர்மம் நம்முடைய வேதங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், ஆகமங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து இதே எழுச்சியோடு, இது நீண்ட காலம் பிடிக்கலாம், ஆனாலும் கூட இதுக்கு தபம் செய்யணும். ஆனால் பெரிய புராணத்தில் சொல்லுது, அரசியல் ஆயத்தார்க்கும் அழிவுறும் காதலார்க்கும் விரவிய செய்கதன்னை விளம்புவார் விதியினாலே பரவிய திருநீற்று அன்பு பாதுகாத்து உய்ப்பீர் என்று புறவலர் மண்டுளாடும் பூங்கடல் சிந்தை செய்தார் என்று பெரிய புராணம் சொல்லுகிறது. நீ அரசியல்வாதியாக இருந்தாலும் ஆண்டியாக இருந்தாலும் நெற்றியிலே விபூதி பூசவில்லை என்று சொன்னால் நீ அதற்கு தகுதியே இல்லை என்று சொல்லுகிறது. இதே மதுரையில் மூர்த்தி நாயனார் என்கிற ஒரு நாயனார் வாழ்ந்து வந்தார். அவர் ஆலவாய் சொக்கநாதருக்கு சந்தன கட்டைகளை கொண்டு போய் கொடுத்துக்கிட்டே இருந்தார். சந்தன கட்டையை கையில் தேய்ச்சி சொக்கநாதருக்கு சாத்தி அழகு பார்த்தார். ஒரு கர்நாடக மன்னன், கடவுள் நம்பிக்கை இல்லாத கர்நாடக மன்னன் இருந்தான். நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அன்னைக்கே அப்படி இருந்தது. அந்த மன்னன் சொன்னா, இந்த அடியார் மட்டும் எப்படி சொக்கநாதரை போய் பூஜை பண்ணுகிறார், இவரை தடுத்து நிப்பாட்ட வேண்டும் என்று சொன்னான். இப்போ தடுத்து நிப்பாட்டுறதுக்கு என்ன வழி அப்படின்னா, சந்தன கட்டையை பிடுங்கி வை. சந்தன கட்டையை என்ன பண்ணினா பிடுங்கி வச்சா மூர்த்தி நாயனார்கிட்ட. இவர் நேராக கோயிலுக்கு போனார். பூஜைக்கு புஷ்பம் கிடையாது, சந்தன கட்டை கிடையாது, தீபம் கிடையாது, நெய் கிடையாது, அர்ச்சனை கிடையாது. இப்போ சுவாமி எப்படி வழிபாடு செய்வது என்று நினைத்தார். இப்போ சுவாமியை எப்படி வழிபாடு செய்யறது நினைச்சார். சந்தன கட்டை இல்லையே, என்ன பண்றதுனார். பெரிய புராணம் சொல்லுகிறது, நட்டம் புரிவாரணி நல் திரு மெய்ப்பூச்சி முட்டும் பரிசாயினும் இந்த தேய்க்கும் கை முட்டாது என்று வட்டம் திகழ் பாறையில் வைத்து தேய்த்தார். எலும்பு நரம்பு கரைந்து தேய்த்தாராம். சந்தனக்கட்டை இல்லைன்னா என்னப்பா, என் கை இருக்கேப்பா, நான் ஆலவாய் சோமசுந்தர பெருமானுக்காக இந்த முழங்கையை தேய்ப்பேன் என்று தன்னுடைய அந்த பாறையில் தேய்த்தாரா. சிவன் வரவே கிடையாது, அவ்வளவு கருணை சிவனுக்கு. முதல்ல இந்த சதை 7 லேயர் இந்த நரம்பு இதை கிழிந்தது, உள்ள இருக்கிற சதை கீழே விழுந்தது, ரத்தம் கொட்டியது, எலும்பு தேய்ந்தது. சொக்கநாதர் வந்தார், மூர்த்தி நீ என்ன காரியம் செய்தனை என்று கையை வந்து பிடிச்சானாம். நம்மளா இருந்தா, ஏன்பா நீ இப்படி ஒரு கடவுளா, நீ இப்படிப்பட்ட நியாயமானு கேட்டிருப்போம். ஆனால் சிவன் சொல்லுகிறார், கவலைப்படாத, நாளைக்கு காத்தால நீ தூங்கு, இந்த நாட்டு ராஜா அவன் மேலே போயிடுவான், நீ கோயில் வாசல்ல போய் நில்லு, இந்த யானை வந்து உனக்கு மாலை போடும், நீதான் இந்த மதுரைக்கு நாளையிலிருந்து ராஜா அரசன் என்று சொன்னார். அதே மாதிரி நடந்தது. யானை மாலை போட்டது. மூர்த்தி நாயனார் நாட்டுக்கு ராஜாவா ஆனார். அங்கிருந்து வேத மந்திரங்கள் சொல்ல பட்டாபிஷேகம் நடக்க போகிறது. நிறைய மலர் மாலைகள், தங்க கிரீடங்கள், வைரம் புதித்த கிரீடங்கள் எல்லாம் கொண்டு வந்தாங்க. மூர்த்தி நாயனார் சொன்னார், எனக்கு ஜடாமுடி இருக்கிறது, எனக்கு ருத்ராட்சம் இருக்கிறது, நெற்றியில திருநீர் இருக்கிறது, இதை தவிர எனக்கு வேற எந்த விதமான விஷயமும் தேவையில்லை என்று சொல்லி மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன் என்று அந்த மதுரையை மீட்டு கொடுத்தவர் மூர்த்தி நாயனார். முருகப்பெருமானுடைய கருணை உலகெல்லாம் பெருக வேண்டும். சூரனை கடிந்த சுப்பிரமணியனுடைய அருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். சத்ரு சம்ஹார இந்த திருசதி மகா அர்ச்சனை பூஜையில் கலந்து கொண்டிருக்கிற எல்லோருக்கும் எல்லா விதமான நன்மையும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய வேதங்களை காப்பாற்ற வேண்டும், நம்முடைய புராணங்களை காப்பாற்ற வேண்டும், நம்முடைய இந்து தர்மத்தை காப்பாற்ற வேண்டும், நம்முடைய சைவ மரபுகளை காப்பாற்ற வேண்டும். எல்லாரும் சைவ வைஷ்ணவ என்கிற வேறுபாடு இல்லாமல் எல்லாரும் ஒரு கண் வேதம் என்று சொன்னால் ஒரு கண் நம்முடைய தமிழ் வேதமாகிய திருமுறைகள் இருக்க வேண்டும். இதை நீங்கள் எல்லோரும் போற்ற வேண்டும் என்று சொல்லி நல்ல வாய்ப்பை வழங்கிய எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த ஆசீர்வாதங்களை செய்து எல்லாம் வல்ல நம்முடைய ஞானசம்பந்த பெருமானையும் காஞ்சி மகா பெரியவர் திருவடியும் வணங்கி நிறைவு செய்கிறேன். நம பார்வதி பதையே. எழுந்தருள் இருக்கிற எங்களுடைய குருமகா சன்னிதானம் சிவபுர ஆதீனத்துடைய பொன்னார் கமலங்களை சிறமேற் சூட்டி நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம். சிவலோக தியானவனம் நம்முடைய
பெருமகனார் வாதவூர் அடிகள் அவர்கள் நம்முடைய அருளுரை வழங்குவார்கள். அன்போடு அவரை வரவேற்கிறோம். திருச்சிற்றம்பலம். உண்ணாமுலை உமையாளொடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணி திகழ மண்ணார்ந்தன அருவித்திரள் மழலை முழவு அதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமே 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 என நம்மோடு தொடர்ந்து பயணிக்கக்கூடிய அன்பர்களுக்கு நன்றாக தெரியும். எங்கு சென்றாலும் நாம் முதல்ல சொல்லக்கூடிய பதிகம் இதுதான். அப்படி அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிரஞ்சும் விண்ணோர் முடி போல நட்சத்திர நாயகனாக மட்டுமல்லாமல் இளைஞர்களினுடைய எழுச்சி நாயகனாக, முன்னாள் தலைவர் நாளைய தலைவர் இப்படிலாம் என்றைக்குமே வரலாறு எழுத முடியாது, நிரந்தரமாக இதயத்திலே குடிகொண்ட ஒரு தலைவனாக, எங்கிருந்தாலும் தனக்குரிய மகிடத்தோடு வாழ்கின்ற தனித்த தலைவனாக, பாகுபலிய படத்தில் மட்டும்தான் பார்த்திருப்போம், நாம நிஜத்திலே பார்க்கக்கூடிய ஒரு தலைவனாக விளங்கக்கூடிய திரு அண்ணாமலை IPS ஐயா அவர்களை இந்த நல்ல நேரத்தில் இந்த நல்ல சபையிலே சான்றோர் முன்னிலையிலே வாழ்த்தியும் மகிழ்ந்து இந்த நல்ல ஞான வேள்வியை துவங்கி இருக்கின்ற நம்முடைய காமாட்சி மண்டலி ட்ரஸ்ட் பெரும் திரளாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த சுவாமிகள் சொன்னது போல் வெறும் ஆன்மீக கூட்டங்கள் பிரச்சாரங்கள் பிரசாதங்களோடு முடிந்து விடாமல் பிரசாதங்கள் பிரச்சாரங்களாக மாறி நமக்குள் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளக்கூடிய உண்மைகளை சத்தியங்களை அது மட்டும்தான் ஜெயிக்க போகிறது. அதைத்தான் இந்த உலகம் பார்க்க போகிறது. எல்லோருக்கும் இன்னைக்கு அவருடைய பேச்சு ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கிறது என்று சொன்னால் ஒரே ஒரு காரணம், அவருடைய கல்வியோ அதிகாரமோ படிப்போ நுட்பமோ ஞாபக சக்தியோ இதெல்லாம் பின்னாடி வைப்போம். மடியில கனம் இல்லை, மனசுல பயம் இல்லை, பார்க்கிறவன் பயப்படுறான். பயப்படுறவன் மனசுல பயம் வருதுன்னா அங்க மடியில கனம் இருக்கிறது. இதைத்தான் நம்முடைய வேதங்கள் சொல்லுகிறது, திருவாசகம் இதைத்தான் சொல்லுகிறது. மணிவாசக பெருமானுடைய தாரக மந்திரம் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். நமச்சிவாய் வாழ்க என்று தொடங்கினார் திருவாசகத்தை என்று. நேர்மையோடு இறைவன் முன்னால் சென்று யானே பொய், என் நெஞ்சும் பொய், என் அன்பும் பொய், ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே என்று பாடினார் மாணிக்கவாசகர். இந்த நேர்மை ஒன்றுதான் இறைவனையே இந்த பூமிக்கு வரவழைத்து தன் கைகளால் இந்த திருவாசகத்தை எழுத வைத்திருக்கிறது. விழி கிடைக்குமா, அபய கரம் கிடைக்குமா, சத்குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா, ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர் ஹர ஹர சங்கரா, ஹர ஹர நம பார்வதி பதயே. நல்ல வாய்ப்பை நமக்கு நல்கிய நல்லுள்ளங்களையும் நாயன்மார்களும் ஆழ்வார்களும் பிறந்து அருளாற்றல் மிகுந்த தமிழ்நாட்டில் இது பெரியார் மண் அண்ணாமண் என்று சொன்னவர்களை இல்லை இல்லை இது அண்ணாமண் இல்லை அண்ணாமலையினுடைய மண் என்று சொல்ல வைத்த களப்போராளி. அவரை எல்லாரும் முன்னாள் தலைவர் என்று சொல்கிறார்கள். ஆம், எங்கள் முன்னாள் அவர் தலைவர் அண்ணாமலையார் அவர்களை பேச அழைக்கிறோம். வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. அனைவருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கம். ஒரு அற்புதமான நேரத்தில் இறைவனுடைய அருளால் நகரத்தினுடைய மத்திய பகுதியில் ஒரு கிராமத்தினுடைய சூழ்நிலையில் நம்மை சுற்றி தனங்கள் மாடுகள் எல்லாம் இருக்க, நல்லவர்கள் எல்லாம் ஒரே இடத்துல சங்கமித்திருக்க, துறவி பெருமக்கள் எல்லாம் மேடையிலே நமக்கு ஆசீர்வாதம் கொடுத்தரல, ஒரு பெரிய புண்ணியம் நாம் செய்திருக்க வேண்டும். இது போன்ற அற்புதம் 108 நாட்கள் சத்ரு சம்ஹார ஸ்ரீ சுப்பிரமணிய திருசதி ஹோமம் நடக்க இருக்கிறது. சங்கர மடத்தில் இந்த விழாவிலே பங்கேற்க வேண்டும் என்று ராம ரவிக்குமார் ஐயா அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு ஆன்மீகவாதி, ஒரு அரசியல்வாதி, இரண்டும் கலந்து ஒரு கலவை. நிறைய அரசியல்வாதி கேட்டால் ஆன்மீகம் கலக்காதுங்க. ஆனால் ராம ரவிக்குமார் அவர்களை பொறுத்தவரை வரும் 18ஆம் தேதி, மார்ச் 18ஆம் தேதி உயர்நீதிமன்றத்தினுடைய ஆணை,
அது மறுபடியும் மாநில அரசு உதாசீனப்படுத்தாமல் இருந்தால் வரும் 18ஆம் தேதி திருப்பரங்குன்றம் மலையிலே தீபம் ஏறி இருக்கும். நிச்சயமாக அந்த நாள் இந்த முறை நடக்கும் என்கின்ற நம்முடைய உண்மையின் உரைகளாக இருக்கக்கூடிய திருச்சி வெள்ளூர் பகுதியினுடைய தினமலர் நாளிதழினுடைய பதிப்பீட்டாளர் ஐயா ஆர் கோபால்ஜி அவர்கள் இந்த நிகழ்வுக்கு வந்து நம்ம எல்லாம் பெருமைப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்து, ஆனால் இன்னும் 2 நூற்றாண்டு 3 நூற்றாண்டு கழித்து பார்த்துருக்கும் பொழுது ஆன்மீகத்தை பொறுத்தவரை இது முன்னாடி போயிட்டு இருக்கும், விஞ்ஞானம் சயின்ஸ் பின்னாடியே வந்துகிட்டு இருக்குங்க. இன்னைக்கு அந்த 108 என்கின்ற ஒரு மிக பவர்ஃபுல்லான ஒரு எண், ஹிந்து வாழ்வியல் முறையில் நம்ம எல்லோரும் கலந்திருக்கக்கூடிய ஒரு எண். அந்த 108 நாட்கள் உலக அமைதிக்காக சத்ரு சம்ஹார ஸ்ரீ சுப்பிரமணிய திருசதி ஹோமம் இங்கே நடைபெற இருக்கிறது. பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் என்று சொல்வார்கள். பக்கத்து வீட்டில் தீ எரியுது, நம்ம கண்டுக்காமல் இருந்தோம் அப்படின்னா அதனுடைய வெப்பம் நமக்கு வரும், அதனுடைய புகை நமக்கு வரும், ஏன் கொஞ்ச நேரத்தில் அந்த தீ கூட நமக்கு வரும். ஸோ இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்டில் யாரும் கூட எங்கே இருந்தும் தப்பிக்க முடியாது. அதனால தான் நம்முடைய இந்து தர்மத்தில் நாம் மட்டும்தான் உலக அமைதிக்காக நம்முடைய வேண்டுதலை வைக்கும் பொழுது உலக அமைதிக்காக சொல்லித்தான் நம்முடைய வேண்டுதலை வைப்போம். கடவுள் முன்பு எத்தனையோ மனிதர்கள் இன்றும் கூட துறவிமார்கள் தமக்கென்று எதுவும் கேட்க மாட்டாங்க, தன்னுடைய மடத்துக்காக கேட்க மாட்டாங்க, தன்னுடைய வழித்தோன்றல் ஃபாலோவர்ஸ்க்காக கேட்க மாட்டாங்க, ஆனால் உலகத்தினுடைய அமைதிக்காக கேட்பாங்க. அது நம்முடைய மதத்தினுடைய மிக அற்புதமான ஒரு விஷயம். உலக அமைதி எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு இந்த போர் சூழல்ல ஏதோ 2 நாடு சண்டை போடுது அப்படிங்கிறத தாண்டிங்க, 2ஆம் உலக போரும் கூட அது 2 நாளுக்கு மத்தியில் தான் அது போராக ஆரம்பித்தது. 3 மாத காலம் ஒரு நாட்டினுடைய பிரின்ஸை கொண்டுட்டாங்க அப்படின்னு 3 மாத காலம் 2 நாடு தான் சண்டை போட்டாங்க. 3ஆவது மாதத்திலிருந்து தான் பல நாடுகள் உள்ள போனாங்க. அதனால் எப்பொழுது உலகப்போர் வரும் என்று யாருக்குமே தெரியாது. ஆரம்பிப்பது 2 மனிதர்களாக இருக்கலாம், சம்பந்தம் எல்லாம் எல்லாரும் வந்து சேருவாங்க. இன்னைக்கு அது மாதிரி தான் ஒரு சூழல் உலகத்தில். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் 12 டே வார் நடந்துச்சு ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும். அதன் பிறகு அமைதி இருக்கும் என்று நினைத்தோம். இப்பொழுது முழு மூச்சாக ஒரு போர்க்களமாக அது நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனை மனிதர்களுக்கு அதனால் தொந்தரவு பாருங்க. இன்னைக்கு நம்ம UAE நாட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, துபாய் குறிப்பாக, அதில் 92% வசிப்பவர்கள் அரேபியர்கள் கிடையாது, வெறும் 8% மட்டும்தான் அரேபியர்கள் துபாயில். 92% மக்கள் உலக மக்கள். அதனால் இது 2 மதத்திற்கான போர், ஒரு மதத்திற்கான போர், அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிறாங்கன்னு எங்கேயுமே சொல்ல முடியாதுங்க. இன்னைக்கு அந்த தீ என்பது பக்கத்து வீட்டில் இருந்தாலும் கூட அந்த வெப்பம் நம்மை சுடும், அந்த அனல் காற்று நம்மை பாதிக்கும். அந்த சூட்டுன்னு நம்ம சொல்கிறோம், அந்த வெளியே வரக்கூடிய காற்று நம்மை பாதிக்கும். உலகத்தில் எல்லா இடத்திலும் அமைதி இருக்கணும், எல்லா மக்களும் இன்புற்று நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு அற்புதமான நோக்கத்தில் இந்த திருசதி ஹோமத்தை நாம் இங்கே ஆரம்பித்திருக்கின்றோம். முதல் நாள் மார்ச் 9ஆம் தேதி ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த ஹோமம் என்பது இன்னும் 108 நாள் சென்று ஜூன் 24ஆம் தேதி 108வது நாள் முடிவர இருக்கிறது. நிச்சயமாக இந்த எல்லா நாள்லையும் நாம் வந்து பங்கு பெற வேண்டும். பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ஈஸிங்க, நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம், பார்க்கலாம். நிறைய பேர் இங்கே எப்பொழுதுமே இங்கே இருக்கக்கூடிய தினங்களை பார்ப்பதற்கு தினமும் வர்ற பெரியவங்க இங்கே அமர்ந்திருக்கிறீங்க. தினமும் அது உங்களுக்கு ரிச்சுவல். நான் வந்து கொஞ்ச நேரம் மாட்டோடு இருப்பேன், பார்ப்பேன், பசுமாட்டுக்கு புல் கொடுப்பேன், பால் கொடுப்பாங்க, பால் அங்கே வெளியே எடுத்துகிட்டு போவேன். அந்த மாதிரி தினமும் நிறைய பேர் இருக்கிறீங்க. என்னை போன்றவர்களுக்கு, பக்கத்தில் இல்லாதவர்களுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பு. அதனால் நிச்சயமாக இந்த 108 நாட்களில் சென்னை பகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய ஆன்றோர்கள், சான்றோர்கள், பெரியவர்கள் எல்லோரும் வந்து ஏதோ ஒரு நேரத்தில் இதில் பங்கேற்றால் நிச்சயமாக இந்த சமுதாயம் நன்றாக இருக்கும். இன்னொன்றுங்க, இந்த ஹோமத்தை பொறுத்த வரைக்கும், நம்முடைய சனாதன தர்மத்தை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமானது செல்ஃப் டிசிப்ளின். ஒரு மனிதனுக்கு ஒரு செல்ஃப் டிசிப்ளின் இருக்குது அப்படின்னாங்க உலகத்தில் எந்த பிரச்சனையுமே வராது. துறவிமார்கள் எங்கேயும் பிரச்சனை செய்ய மாட்டார்கள், பிரச்சனை உருவாவதற்கு காரணமாகவும் இருக்க மாட்டார்கள். காரணம் என்னென்னா, அவர்களுக்கு இருக்கக்கூடிய செல்ஃப் டிசிப்ளின். உற்றோர் உறவினர் கிடையாது, பற்றுதல் கிடையாது, குழந்தைகள் கிடையாது, குடும்பம் கிடையாது. அப்போ அவங்களுடைய வே ஆஃப் லைஃப் அது வேறு மாதிரிங்க. ஆனால் நம்மை போன்ற கிரகஸ்தர்கள், குடும்பம் இருப்பவர்களுக்கு எங்கே இருந்தாலும் கூட ஒரு பற்று நமக்கு இருக்கும். நம்முடைய குழந்தையின் மீது ஒரு பற்று இருக்கும், குடும்பத்தின் மீது ஒரு பற்று இருக்கும். ஆனால் அதே கிரகஸ்தர்கள் ஒரு அரசாங்க பொறுப்பில், மக்கள் பணத்தில் நாம் சென்று உட்காரும் பொழுது அந்த பற்று வராமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆன்மீகத்தை அங்கே நாம் கொண்டு வருகின்றோம். ஒரு ஆன்மீகம் எல்லோருக்கும் இருக்கணும். ஐயா பேசும்பொழுது ஒரு வார்த்தை சொன்னாங்க, அரசியல்வாதியாக இருந்தாலும் துறவிமார்களாக இருந்தாலும் நெற்றியிலே கண்டிப்பாக விபூதி இருக்க வேண்டும் என்று சொன்னார். அதனுடைய உள்ளர்த்தம் என்னன்னாங்க, என்னை பொறுத்தவரை அந்த மக்கள் வரிப்படத்தில் ஒரு மனிதன் வந்து அமரும் பொழுது
எவ்வளவு பெரிய பற்று இருக்கக்கூடிய மனிதனால தவறு கிடையாதுங்க. குழந்தையின் மீது பாசம், ஒரு மனைவியின் மீது பாசமோ, தந்தை தாயின் மீது பாசமோ, குடும்பத்தின் மீது பாசமோ தவறு கிடையாது. ஆனால் மக்களுக்காக வந்து அமரும் பொழுது அந்த பாசம் தான் செய்யக்கூடிய ஒரு வேலையை தடுக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அரசியல்வாதிகள் ஆன்மீகவாதிகளாக இருக்க வேண்டும் என்று நான் சொல்லுகின்றோம். இன்னைக்கு தமிழகத்தில் சில கட்சியை சார்ந்த அரசியல்வாதிகள் ஆன்மீகவாதிகளாக இல்லாத காரணத்தினால எங்கே ஆன்மீகம் இல்லையோ அவங்க குடும்பத்தை முன்னிறுத்துவாங்க, எங்கே ஆன்மீகம் இருக்கிறதோ மக்களை முன்னிறுத்துவார்கள். இது அடிப்படை. நீங்கள் அரசியல் நல்லா கூர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்மீகம் வரணும். குறிப்பாக அரசு பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் ஆன்மீகம் இருக்கணும், அரசியல்வாதிகளுக்கும் ஆன்மீகம் இருக்கணும். அதைத்தான் ஐயா அவர்கள் ரொம்ப நுட்பமாக அதை சொன்னார்கள் என்று நான் புரிந்து கொள்ளுகின்றேன் இந்த நேரத்தில். அருமை சொந்தங்களே, இன்னைக்கு நாம் எல்லோருமே பேசுகின்றோம் தமிழகத்தில். இது அரசியல் மேடை கிடையாது, இருந்தும் கூட அரசை பொறுத்தவரை இன்னைக்கு நாம் ரொம்ப மனசில் ஒரு சின்ன எல்லோருக்கும் ஒரு தர்ம சங்கடம் என்னன்னாங்க, வழிபாட்டு முறைகளுக்குள்ள ஒரு அரசு வரக்கூடாது என்பதிலே நாம் எல்லோரும் கூட தெளிவாக இருக்கின்றோம். அது எப்படிப்பட்ட அரசாக இருந்தாலும் சரி, நம்முடைய வழிபாட்டு முறைக்குள்ள ஒரு அரசு வரக்கூடாது. மக்களால் தங்களுக்காக, தன் சமூகம் சார்ந்த மக்கள் அவர்கள் சமூகத்துக்காக தனித்தனியாக தன்னுடைய வழிபாட்டு முறைகளை பின்பற்றி கொண்டு வருகின்றார்கள் ஆண்டாண்டு காலமாக. அதில் ஒரு சின்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஏற்பட்ட பிறகு தான் தமிழகத்தில் இந்த அரசியல் சூழல் கைவிட்டு வேற எங்கேயோ போன மாதிரி ஒரு இடம் இருக்குது. பொது வாழ்க்கையிலே ஊழல் வந்து விட்டது, ஒரு மக்கள்கிட்ட நேர்மையான ஆட்சியாளர்கள் இல்லை என்கின்ற குமுறல், அது எல்லாம் கூட இது கூட யாகம் மூலமாக நிறைய பேர் இன்றைக்கி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா கடவுளை நம்பாதவர்கள் இதை அப்படியே ஒரு வீடியோ எடுத்து போட்டு அது எப்படி எங்கேயோ பண்ணுற யாகத்தினால தமிழகத்துக்கு நல்லது நடக்கும்னு கேட்பாங்க. ஏன்னா ஒரு மாட்டு நீங்கள் கூட்டிகிட்டு போகலாங்க, தண்ணி இருக்கிற இடத்துக்கு ஒரு மாட்டை கூட்டிகிட்டு போகலாம். அந்த மாடு தண்ணி குடிக்க வேண்டும் என்று நினைத்தால் தானாக போய் தண்ணி குடிக்கும். ஆனால் நான் தண்ணியே குடிக்க மாட்டேன்னு நினைக்கிற ஒரு மாட்டை நீங்கள் வாயை திறந்து தண்ணி உள்ளே ஊற்ற முடியாதுங்க. அதனால தான் தமிழகத்தில் சில பேர்த்தை பொறுத்தவரை ஆன்மீகத்தை நம்பாதவர்கள் அவர்களுக்காக ஒரு விழிப்புணர்வு வந்த பிறகு தான் அதை நம்புவாங்க. நம்பாதவர்கள் மற்றவங்களை பார்த்து கேலி பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவர்களுக்கெல்லாம் திரும்ப திரும்ப பதில் சொல்ல வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. நம்புறவங்க நம்புவாங்க, நம்பாத சில பேர் நம்பாமல் இருப்பாங்க. ஆனால் இந்த 108 நாட்கள் நாம் செய்யக்கூடிய அந்த ஹோமம் என்பது நிச்சயமாக இந்த பிரபஞ்சத்தில் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனல் எனர்ஜி, நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழல், எல்லா இடத்திலும் அமைதி, அதே போல் தமிழகத்தில் ஒரு குடும்பத்திலும் ஒரு அமைதி, அவங்களுடைய வாழ்க்கை முறை, வாழ்வியல் முறை, தன்னுடைய மதத்தை நம்பக்கூடிய கடவுளை தரிசிக்கக்கூடிய முறை, தன் காலையிலிருந்து மாலை வரை செய்யக்கூடிய பணியில் ஒரு நேர்மை, ரோட்டில் நடந்து எங்கே நடந்து சென்றாலும் கூட ஒரு பாதுகாப்பு, இது எல்லாம் இருந்தால் மட்டும்தான் அந்த மன அமைதி வரும். வெறும் கோயிலுக்கு போய் நம்ம சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம் மன அமைதி வந்து விடுமான்னு கேட்டிங்கன்னா, கோயிலுக்கு வெளியே நீங்கள் ஒரு ரோட்டில் தான் நடந்து போகணும், கோயிலுக்கு வெளியே ஒரு அலுவலகத்தில் போய் வேலை பார்க்கணும். இதெல்லாம் நடக்க வேண்டும் என்றால் அரசியலும் கூட அந்த மன அமைதி கொடுக்கக்கூடிய அரசியலாக இருந்தால் மட்டும்தான் எல்லோரும் தன்னுடைய ஃபுல்லஸ்ட் பொட்டன்ஷியல் உள்ள இருக்கக்கூடிய அதீதமான திறமையை அவர்களால் பறைசாற்ற முடியும். நிச்சயமான அதற்கான ஒரு காலம் வந்து கொண்டிருக்கிறது என்று முழுமையாக நம்புகின்றேன். எப்பொழுதுமே சுட்டரிக்கின்ற வெயில் நல்ல கடுமையான பிறகு அந்த வெயில் மறைய ஆரம்பிக்கும் பொழுது கருமேகம் வரும், அப்போ கொஞ்சம் குளிர்ச்சி வரும், அப்போ மழை வரும், அப்போ குளங்கள்லாம் நம்பும், அப்போ தாமரை மலரும். அதனால் தமிழகத்தில் நிச்சயமாக இந்த சுட்டரிக்கின்ற காலத்திற்கு பிறகு ஒரு தாமரை மலரக்கூடிய காலம் நிச்சயமாக தமிழகத்திலே வந்திருப்பதாக நான் பார்க்கின்றேன். அதனால் நீங்களும் ஒரு ஆன்மீக பற்றாளர்கள், ஆண்டோர்கள், சான்றோர்கள், நல்லவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. என்னதான் நாம் வெறுத்தாலும் கூட அரசியல் என்பது உங்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு பஸ்ஸில் ஏறுறீங்க, நீங்கள் வாங்குகிற டிக்கெட்டில் அரசியல் இருக்குது. நீங்கள் ஒரு பால் வாங்குறீங்க, அந்த பால் இருக்கக்கூடிய சுத்தத்தில் அரசியல் இருக்குது. நீங்கள் செருப்பு போட்டு ரோட்டில் நடக்கிறீங்க, அந்த ரோட்டில் இருக்கக்கூடிய குண்டும் குழியில் அரசியல் இருக்குது. நீங்கள் ரோட்டில் நடந்து போகிறீங்க, அடுத்தவங்க என்ன பேசுகிறாங்க, சத்தமாக பேசுகிறாங்க, உங்களுக்கு அது தொந்தரவு ஏற்படுதா, அதில் அரசியல் இருக்குது. மற்ற மதங்கள் ஒளிபரப்பக்கூடிய கருவிகளில் வரக்கூடிய சவுண்டு கூட அதுலேயும் ஒரு அரசியல் இருக்குது. அதனால் அரசியலை தயவு செய்து ஒதுக்கி வைத்துவிட்டு ஒரு தனிமரமாக என்னுடைய வாழ்க்கையை நான் நடத்தி விடலாம் என்று யாரும் நம்பக்கூடாது. காரணம், சென்னையை பொறுத்தவரை வாக்குப்பதிவு 50% எப்போவுமே தாண்டாதுங்க. 50, 48, 49%. அது நிச்சயமாக 2026 தேர்தலும் நல்லவர்களுக்கு, நல்ல கட்சிக்கு, ஆன்மீகத்தை மதிக்கக்கூடிய கட்சிக்கு. ஏன்னா நான் அதாவது பேசிட்டு போய் நாராயண சாஸ்திரி சாமிகளுக்கு பிரச்சனை ஆகி போயிடும். அதனால தான் நல்ல கட்சிகளுக்கு, நல்ல மனிதர்களுக்கு நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுக்கணும், அரசியலை தயவு செஞ்சு தள்ளி வைக்காதீங்க என்று சொல்லி இந்த 108 நாட்களும் கூட மிகச் சிறப்பாக இந்த யாகம் நடைபெறட்டும். மக்களுக்கு நல்ல ஒரு மனது, நல்ல ஒரு அன்பான ஒரு எண்ணம், ஒரு சூழ்நிலை எல்லாம் உருவாகட்டும் என்று சொல்லி
எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி தெரிவித்து நாராயண சாஸ்திரி சுவாமிகள் அவர்களுக்கு என் பாதத்தை தொட்டு வணங்கி மேடையில் இருக்கக்கூடிய ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் துறவி பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். திரு ஆர் கோபால்ஜி அவர்கள் நம்முடைய வாழ்த்துரை வழங்குவார்கள். இங்கே கூடியிருக்க அனைவருக்கும் என்னோட பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த பாராட்டு வாழ்த்துன்னு சொல்கிறாரு எதுக்குன்னு எல்லாம் யோசிப்பீங்க. இந்துக்கள் எல்லாரையும் ஒரு இடத்துல உட்கார வைக்கிறதே ஒரு பாராட்டு வாழ்த்து சொல்லலாம். ஆன்மீக ஒற்றுமையாக இருந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும். நமக்குள்ள எவ்வளோ உட்பிரிவுகள் இருக்குது. அரசியலில் இருக்குது, ஆன்மீகத்தில் இருக்குது, ஜாதியில் இருக்குது, மொழியில் இருக்குது, மாநிலம்னு இருக்குது, ஏகப்பட்ட விதமாக நம்மளை பிரித்து வச்சுருக்கான். அதை தாண்டி இந்து இயக்கங்கள்லாம் நாங்களாம் சேர்ந்து எல்லாத்தையும் டெய்லர் மாதிரி தீச்சிக்கிட்டே வரோம். எல்லோரும் ஒன்றுபடுத்தணும்னு வரோம். ஒரு பக்கம் வெட்டிக்கிட்டே வரான் பின்னாடி. இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. அதெல்லாம் மீறி வரணும்னு சொன்னால் நமக்குள்ளே பக்தி வரணும், நமக்குள்ளே ஒற்றுமை வரணும், நம்மளாம் ஜெயிச்சு வரணும். சத்ரு சம்ஹார திரிசதி ஹோமம், இந்த சத்ரு சம்ஹார திரிசதி ஹோமம் முடியறதுக்கு போது ஜூன் மாதத்துக்குள்ளே என்னெல்லாம் மாற்றம் வரப்போகுது நம்மலாம் பார்ப்போம். நீங்கள் எதிர்பார்க்குற மாற்றம் வரும்னு நினைக்கிறேன். முருகன் என்ன நினைக்கிறாரோ. ஏன்னா இன்றைக்கி நாள் அப்படி அருமையான நாள். சஷ்டி திதி சாயங்காலம் இப்போ நம்ம பேசுகிற நேரத்தில் மகாபெரிவரால் நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம். அவருக்கு இன்னொரு பேர் உண்டு. பூர்வாசிரம பேர் என்னென்னா சுவாமிநாதன். அதை ரவிக்குமார் ரெண்டு சொல்லிட்டு இருந்தார். அண்ணா திருப்பரங்குன்றம் சுவாமிக்கு பேரே சுவாமிநாதன்ண்ணா. அதனால் அந்த சுவாமிநாதன் அவரோட அனுகிரகத்தோட அவரோட ஆசீர்வாதத்தோட இந்த நிகழ்ச்சி மிக வெற்றிகரமாக நடக்கணும்னு முருகனை நான் பிரார்த்திக்கிறேன். ரத்னகிரி சுவாமி அவர்கள் வந்திருக்கிறார்கள். நம்முடைய சுவாமி அவர்கள் நமக்கு வந்தது பெரிய பாக்கியம். ரத்னகிரியில் மிக பிரம்மாண்டமான பெரிய முருகன் கோயில் இருக்குது. நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, போயிருப்பீங்க அந்த கோயிலுக்கு. சுவாமி பல போராட்டங்கள் மத்தியில் அந்த கோயிலை மிக பிரம்மாண்டமாக கட்டியிருக்கிறாங்க. அந்த கோயிலை ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்தலம். அந்த ஸ்தலம் போற்றுதலுக்குரிய நம்முடைய ரத்னகிரி சுவாமிகள் பாலமுருகன் அடிமை சுவாமிகள் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. எல்லாரும் நம்ம சொல்லக்கூடிய உறுதிப்பாட்டை உறுதிமொழியை சொல்லுவோம். இந்த சஷ்டி திருநாள் இன்னைக்கு அனுஷன் நட்சத்திரத்தில் தொடங்கக்கூடியது பெரும் வெற்றியாக நாட்டில் ஒரு மாற்றத்தை உருவாக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் குமரனுக்கு, தண்டாயுதபாணிக்கு, ஆறுபடை முருகனுக்கு, அருட்குருநாதருக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. சொல்றது அப்படியே திரும்ப சொல்லுங்க. எல்லாம் வல்ல முருகப்பெருமானை வணங்கி, குருமார்களை வணங்கி, குலதெய்வங்களை வணங்கி, இந்த நல்ல நாளில் இந்துக்களாகிய நாங்கள் பிரார்த்தனை செய்வது என்னவென்றால், பக்தி படைத்த இந்துக்கள் சக்தி படைத்தவர்களாக மாற வேண்டும். மொழியால், இனத்தால், சமூகத்தால் மாறுபட்டிருந்தாலும் ஆலயங்களை காத்திடுவோம், அருமறைகளை காத்திடுவோம், ஆவினத்தை காத்திடுவோம், ஆதீனங்களை காத்திடுவோம், குருமார்களை காத்திடுவோம், குலதெய்வங்கள் காத்திடுவோம், நாத்திக சக்திகளை வேறறுத்து ஆன்மீகத்தின் பெயரால் அருமையான மாற்றம் தமிழ்நாட்டில் உண்டாகிட இலை கொண்டு அர்ச்சிப்போம், பூ கொண்டு அர்ச்சிப்போம், மாற்றம் நோக்கி அர்ச்சிப்போம். இதை இந்துக்களாகிய நாங்கள் 100% வாக்களிப்போம், வாக்களிப்போம். அதர்ம சக்தி அழிந்து தர்மசக்தி மேலோங்கிட எல்லாம் வல்ல முருகக் கடவுள் பேரருள் செய்ய பிரார்த்திக்கிறோம். திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றப்பட நீதிமன்ற உத்தரவு விரைவில் அமுல்படுத்திட
குலதெய்வங்கள் சாட்சியாக, குருமார்கள் சாட்சியாக மனதார பிரார்த்திக்கிறோம், மனதார பிரார்த்திக்கிறோம். கை உயர்த்தி சொல்லுவோம். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. அனைவருக்கும் நன்றி.